குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருக்கணும்னு விரும்புகிற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ் சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புகிறோம். வருது வருது வருது. எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். வருது 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 வருது. ஓகே, கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முதல்ல வந்து செந்தில், அதுக்கப்புறம் வந்து சூரி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன். செந்தில் வந்து என்னை பற்றி சொன்ன மாதிரி நான் செந்திலை பற்றி சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. பாலுமகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கணக்காலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்போது ஒரு 60 days வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருந்தான். ஹாஸ்பிட்டல்லேருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சார் ரூம்லேயே வந்து செந்தில் படுத்துக்குவான். அவர் டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போனது எல்லாமே செந்தில் தான். டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போனது, க்ளீன் பண்ணது, வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான். நான் சொன்னேன், எப்படிப்பா இதை நீ பண்ணுற, உன்னால் எப்படி முடிஞ்சதுன்னு. சார் எங்கள் அப்பாக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேனா சார், அந்த மாதிரி தான் சார் நான் இதை பண்ணேன்னு சொன்னான். ஸோ அதுதான் செந்தில். ஸோ நம்ம அது செந்தில்கிட்ட வந்து அவன் சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை. ஒரு ஒரு மென்டாரோட ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதில் வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய இது. ஆல்சோ அ வெரி நைஸ் பர்சன். ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில். அண்டு சூரி வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், 2-3 தடவை பார்த்துருக்கோம், அவ்வளோதான். விடுதலைக்கு முன்னாடி அப்புறம் விடுதலையில் தான் எங்களுக்கு வி ஸ்டார்டட் இன்டராக்டிங், படம் வேலை செய்யும்போது. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னார். சூரி பண்ணுறாங்கன்னப்போ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ, இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல நான் என்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அளவில் வந்து இது இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆக்சுவலாக வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன், அவர் ஏன்பா பண்ண போகிறாரு இந்த ரோல், இது முக்கியமான ரோல் தான், ஆனால் அவர் ஏன்பா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கதை சொன்ன உடனே சொன்னான், எனக்கு சார் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பவும் வந்து இதே பதில் தான் அவர் சொன்னான், சூரிக்காக பண்ணுறேன்னு சொன்னாருன்னு சொன்னான். அது வந்து அதை சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் பெரிய மனசு வேணும். ஐ ரியலி உங்களுக்கு பெருசாக பாராட்டுறேன் நான் அதுக்காக. அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன், ஃபைனல் வெர்ஷன் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வெர்ஷன் பார்த்தேன். அவருடைய ரோல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல், அவருக்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலாக இருக்குது இந்த படத்தில் இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியாக செஞ்சுருக்கு. அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார், சூரி சொன்னார். இப்போது எல்லாமே நல்லா இருக்கு. அண்டு கனியோட ரோல், அவர் இந்த படத்தில் நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது, இந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது. அது அவருடைய ப்ரெசன்ஸ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அண்ட் அவர் ஒரு வெரி க்ளோஸ் டு த பீப்புள், மக்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக ஆன் ஸ்க்ரீன் வர்றாரு. அது வந்து நமக்கு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது இந்த கதைக்குள்ளே. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டன்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஹை ஸ்பீட் ஃபைட் எல்லாமும் நல்லா இருக்குது. துரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவர் வருத்தப்படுவார். துரை வந்து ஜாக்சனோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம்
தனியாக வந்து செந்திலோட எல்லா படங்களும் பண்ணுறாரு. செந்தில் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர் எல்லா நாளும் ஷூட்டிங்கு வர்ற ஆர்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் அரிதானது தான். அந்த அந்த விதத்தில் ஒரு ஒரு அரிய விஷயத்தை இந்த படத்தில் நிகழ்த்தியிருக்கீங்க நீங்கள். ஸ்நேகனுக்கு செந்தில் சொன்ன மாதிரி உங்களோட ஏற்கனவே அவருக்கு பழக்கம் இருக்க தான் செய்யுது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருடைய ரோல்ஸுமே கன்வின்சிங்காக இருக்குது, சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. ப்ரொடியூசரை பற்றி சொல்லலை. இந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பேஷனட்டாக ஒர்க் பண்ணார். செந்தில் சொன்ன அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசரானு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு வெரி பேஷனட் ப்ரொடியூசர். அண்ட் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்க ஒரு ப்ரொடியூசர். ஃபினான்சியர்ஸும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க, டைரக்டரும் நல்லா சொல்கிறாரு, நடிகர்களும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க. இட்ஸ் குட் திங். தேங்க்யூ. மேடையில் இருக்க பெரியவங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சூரியனனுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்துட்டேன், அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு பிடிச்சவங்க, நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் முதல்ல இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றி சொல்லிடுறேன். ஒரு சாலிட் ஆக்ஷன் ஃபிலிமுக்கான எல்லாமே இருக்கிற ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு அது. இந்த படம் இதையே தான் டெலிவர் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் துரை செந்தில் அண்ணன், என்னுடைய எதிர்நீச்சல் காக்கி சட்டை படத்தின் இயக்குனர், அவர் ஸ்பாட்டில் எல்லாரும் சொன்னது அப்படி தான், எப்போவுமே சிரிச்சுட்டே அந்த ஸ்மைலோடே தான் இருப்பார். திட்டணுன்னா கூட அதிகபட்சம் சிரிச்சுட்டே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பார். தப்பு பண்ணவனுக்கே ஒரு டவுட்டாக இருக்கும், இருந்தாலும் நம்மளை கலாய்க்கிறாரா இல்லை திட்ட தான் செய்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லி. அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான மனிதர். ஸோ அவர் இந்த படம் ஒரு பர்ஃபெக்டான டைட்டிலோட, ஒரு அருமையான ஒரு களத்தோடு வருது. அவருக்கு இன்னும் ஒரு வெற்றி படமாக இந்த படம் இருக்கட்டும். ஏன்னா அவர் என்னை முதல் முறை மீட் பண்ணி அவர் எனக்கான கதை சொல்லும்போதே நான் என்ன நினச்சேன்னு தெரியல, என்கிட்ட இருந்த ஒரு கதையை சொன்னேன். நான் முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுனால அந்த டைம்லாம் இருக்கலாம். ஸோ எப்போ அவர் எனக்கு கதை சொல்ல வந்தாலும் நான் ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லுவேன். இப்படி தான் எங்களோட ரிலேஷன். அது ஏன்னு அவர்கிட்ட மட்டும்தான் நான் வேறு யார்ட்டையும் அப்படி சொல்லியிருக்கேனான்றது தெரியல. அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். வடிவுகர் சேமா சொன்ன மாதிரி எப்போவுமே எல்லாரையுமே சந்தோஷமாக கரெக்டாக அவங்கள வச்சுக்கிறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம். இந்த வெற்றி இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்டோம். வாழ்த்துக்கள்ண்ணே. அண்ட் குமார்ண்ணே, அவர் வந்து வருத்தப்பட வாலிபர் சங்கமில் எனக்கு பழக்கம். அப்போ அவர் ஒர்க் பண்ணார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணார். விட மாட்டார், எல்லாரையும் ட்ரில்லு வாங்குவார், சீக்கிரம் வேலையை முடிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ண விட மாட்டார், காசு வேஸ்ட் பண்ண விட மாட்டார். ஸோ வேற ஒருத்தர் காசு போட்டாலே அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் காசு போட்டால் எப்படி இருப்பாருன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசராக இல்லாமல் அங்கேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது வந்து டப்புன்னு சம்பளம் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிக்கலையா அப்படின்னு அந்த கோவமான ஒரு ஃபேஸ் ஒன்று வச்சுப்பார். அண்ட் நான் அவரை நிறைய டைம் பார்த்துருக்கேன். சூரியனை வந்து இறக்கி விட்டு போவார் அவர் வீட்டுக்கிட்ட. நான் இங்கேருந்து அப்படியே நடந்தே போய்க்கிறேன் அப்படின்வாரு. சரி, வீடு வந்து ஏதோ குட்டியாக இருக்கும் போல், நம்மெல்லாம் வர்றதுக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் சூரியன், தம்பி ஏகப்பட்டது வச்சுருக்கேன் தம்பி, சண்டால 4-5 வீடு வச்சுருக்கேன், நம்மள்ட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அவர் அப்போயே ப்ரொடியூசருக்கு தேவையான எல்லா வேலையும் அப்போயே செஞ்சுட்டு வந்துட்டார் கரெக்டாக. இந்த படம் அவருக்கு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கட்டும். ஏன்னா ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு தேவை அதுதான். ஏன்னா அது கொடுத்தா நிச்சயமாக அவர் இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவார். அண்ட் சூரியனை வச்சு இன்னும் நிறையா படங்கள் அது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இவரும் அவருக்கு பண்ணி தான் ஆகணும், அவரே இவருக்கு பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையட்டும். அண்ட் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற 5 ஸ்டார் செந்தில் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். இந்த படமும் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையட்டும் சார், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விஷஸ். ஏன்னா ஒரு சாலிட் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் இப்போ நான் சூரியனை பற்றி பேசிடுறேன். சூரியனை உண்மையிலே அண்ணன் தான். நான் ஜென்ரலாக இப்போ நான் திருச்சி பக்கத்துலேருந்து வந்ததுனால என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்களை பார்த்தா நான் அண்ணன் பேசி பழக்கம். எனக்கு அது சேனலில் இருக்கும் பொழுதுமே அப்படி தான்.
எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அது வந்து ஒரு மரியாதை, இந்த ரெஸ்பெக்ட்டுக்காக. பட் சூரியன் அண்ணன் எப்போவுமே ஆத்மார்த்தமாக நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவரும் என்ன ஆத்மார்த்தமாக தம்பின்னு தான் கூப்பிடுவார். இது வந்து சினிமா, நட்பு அதெல்லாம் தாண்டின ஒன்று. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதை நான் தனியாக சொல்ல தேவையில்லை. சூரியண்ணனுக்கு முதல்ல அவரை கதையின் நாயகனாக நீங்கள் நடிக்கலான்னு சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு கதை சொன்னது நான் தான். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இப்போ பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து புதுசாக கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சுருப்பாரான்னு தெரியல. சீமராஜா ஷூட்டிங் அப்போது ஒரு டைம் கேப் இருந்தது. நீங்கள் ஏன்னா லீடாக தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போகக்கூடாது, நான் பாட்டுக்கு ஒரு இது வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், குத்திவிடுவேன் குத்தி அப்படின்னு தான் சொன்னார் ஃபர்ஸ்ட். இல்லைண்ணே இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே, ஒரு கதையில் ஒரு அழகான கேரக்டராக எடுத்து நீங்கள் பிரதானமாக வர மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன். அப்போல்லாம் தம்பி சும்மா தம்பி நமக்கு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் சைலண்ட்டாக வந்தார். வந்து தம்பி ஒன்று நடந்துச்சு தம்பி, உங்கள்கிட்ட சொல்லணும் தம்பி அப்படின்னாரு. என்னண்ணே நான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினச்சேன். சரி நேரில் வாங்கினேன் அப்படின்னா, தம்பி அதான் தம்பி வெட்டு என்ன கூப்பிட்டாரு தம்பி அப்படின்னா, அண்ணா சூப்பர்ண்ணே, என்னண்ணே என்ன படம்ண்ணே, அதான் தம்பி நம்மளை ஒரு இதாக வச்சு அப்படி ஒரு படம். அண்ணா என்னண்ணே சொல்கிறீங்க சூப்பர்ண்ணே அப்படின்னு. தம்பி நமக்கு தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது தம்பி, அண்ணன் சூப்பரு, ஆனால் வந்து எப்படி தம்பினாரு. ஆனால் கண்ணை மூடிக்கு போய் அவர் சொல்கிறத கேட்டு நடிச்சுட்டு வந்துருங்கண்ணே, உங்களோட டைமென்ஷனே மாற்றிவிடுவார் தம்பி. அவர் அந்த படம் பண்ணிடுவேன் தம்பி, அதுக்கப்புறம் என்ன செய்யற தம்பி, யாரும் கூப்பிடாம விட்டான், ஏன்னா நான் என்ன பண்ணுறேன். அப்படிலாம் இல்லைண்ணே, நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கண்ணே, உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்டாக அவர் வந்து வெளியில் கொண்டு வந்துடுவாருண்ணே. அதை பார்க்கும்பொழுது இங்கே எல்லாருக்கும் தேவைண்ணே. இப்படி ஒரு சேது பிரதர் சொன்ன மாதிரி தான், இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும். இந்த மாதிரி கதையை சொல்கிறதுக்கு நீங்கள் போங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு கேட்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இதுதான் உங்கள் லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட், இந்த மொமெண்ட் தான். எனக்கு அப்போ என்ன கதைன்னு தெரியாது, என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது. நான் வெற்றி சார் மாதிரி ஒருத்தட்ட போகும்பொழுது சூரியன் என்னவா வருவார். ஆனால் சூரியனோட டேலண்ட் பற்றி நிறையா தெரியும். நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறையா படங்கள் பண்ணதுனால நிறையா நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ணுற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடாக பண்ண முடியும். காமெடி பண்ணுற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியனை. ரொம்ப சீரியஸாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களால காமெடி பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் காமெடி பண்ணுறவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும். இப்போ வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலாக நம்ம ஐபிஎல்ல சொல்கிற மாதிரி தான் ஃப்ரீ ஹிட்டு சூரியன். எனக்கு ஜாலியாக கண்ணை மூடிட்டு சுற்றலாம், 6 தான் அது எப்படி போய் விழுந்தாலும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாரு. இப்போயும் ஆனால் கேட்டால் சொல்வார், அண்ணா ஹீரோ ஆயிட்டீங்க எப்படின்னா, தம்பி அதெல்லாம் இல்லை தம்பி, நம்ம பிச்சு போடுவேன், இன்னொரு வாட்டி இதே ட்ராமா அவங்க பண்ணவே கூடாது, அடுத்தடுத்து அதான் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் கொட்டுக்காளி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ வெற்றி சார் வந்து விடுதலைன்னு ஒரு படத்தில் சூரியனனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அதுலேருந்து ஒரு பர்சன் கூட கீழே இறங்கிடக்கூடாது, அது கரெக்டாக இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கொட்டுக்காளி படத்தில் ஒரு ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப வினோத் இங்கே இருக்காப்புல அந்த படத்தில் ரொம்ப இன்னும் ஒரு புதுசான ஒரு சூரியனை நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லான ஆக்ஷன். அவருக்கு ஆக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவர் எப்போவுமே வந்து ஒர்க் அவுட்லேயே தான் இருப்பார். நான் வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பேன் ஷூட்டிங்லலாம். அவர் எப்போவுமே தம்பி ஒர்க் அவுட் தம்பி, இன்றைக்கி நான் பார் தம்பி சூப்பராக பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃபுல்லாக ஒர்க் அவுட் மோட்லேயே தான் இருப்பார். ஸோ அவர் அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் எப்போவோ ரெடி. இப்போ அதுக்கான கதை வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்கார். நான் வந்து இனிமேல் ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கார் சூரியனை. நிறையா டைம் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்து தம்பி இது கரெக்டாக இருக்குமா தம்பி அப்படிலாம் சொல்லி, ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஹீரோவாக எல்லாமே செட் ஆகிட்டாரு. ஸோ ஆனால் கருடன் படம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கட்டும். அண்ட் கொட்டுக்காலியை எல்லாருக்கும் காட்டுறதுக்கு நான் வந்து காத்திருக்கேன். எல்லாரும் அதை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். சீக்கிரம் கொண்டு வந்து முக்கியமாக வெற்றி சார்கிட்ட ஃபஸ்ட்டு காட்டணும். ஏன்னா கொட்டுக்காளி படம் பற்றி எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே வெற்றி சார் வந்து எல்லாட்டையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும்னு சொல்லி டைரக்டரை வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க. ஸோ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். அண்ட் சூரியன் இந்த படத்தில் நடித்தது மாதிரியே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சசிகுமார் சார் அவங்க இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. சசி சார் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு ஜெனுவின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே கரெக்டாக சப்போர்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். சசி சார் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு நான் நிறையா முறை சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களை சந்தித்து உங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் வந்து பட வாய்ப்பு கேட்குறதுக்குலாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் சார், உங்ககிட்டையும் சமுத்திரகனி சார்கிட்டையும். இப்போ உங்களோட விழாவில் கலந்துக்கிறதும் எனக்கு சந்தோஷம்.
நானும் சூரியன் மாதிரி உங்கள் கூட ஏதாவது ஒரு படத்தில் நடித்தேன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன் சார். அது சீக்கிரம் அமையும் நான் நம்புகிறேன். கனியண்ணே, தேங்க்யூ உங்களோட பாசிட்டிவிட்டிக்கு. நீங்கள் ஷூட்டில் இருக்கும்போது அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் எப்படி அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பீங்கன்றது தெரியும், அந்த சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்றது தெரியும்ண்ணே. நீங்கள் வந்து நான் சூரியன் எல்லாருமே பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் வந்து கூடவே எங்களுடைய படங்களில் நடிக்கும்போதுலேருந்து எங்களை நீங்கள் தட்டி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக், ஸோ அவருக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். ஏன்னா சூரியன் ஹீரோ, யுவன் சார் மியூசிக் அப்படின்போது எனக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடித்த எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமாக அமையட்டும். இந்த படம் May 31 ரிலீஸ் இல்லைண்ணே? ஓகே, May 31 ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சாலிட் ஒரு ரூரல் என்டர்டெய்னராக, ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக நிச்சயமாக இருக்கும். அண்ட் வடிவுகரசியம்மா, நிச்சயமாக எனக்கும் உங்களோட நடிக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்குது. ஆனால் அது ஏதோ சின்னதாக பண்ணிடக்கூடாது. இது நான் மேடைக்காக சொல்லவே இல்லை. நான் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னது தான். உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரோல் அது இருக்குன்னா அது உண்மையிலே அது ஸ்பெஷலாக இருந்து உங்களை கூப்பிட்டு அது கொடுத்தா தான் உங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்வேஸ் லவ் யூமா ஃபார் யுவர் ஜென்யூனிட்டி. நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துட்டு இந்த பசங்கள்லாம் சின்ன பசங்க தானே அப்படிலாம் யோசிக்காமல் நீங்கள் அவ்வளோ அன்பாக இருக்கீங்க. இது உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்க வேண்டிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. இந்த விழா கூப்பிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கருடன் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். நன்றி, லவ் யூ. இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். நன்றிப்பா. விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேலே பெருமழையாக பொழியட்டும். எனக்கு என்ன இருப்பா, டைம் ஆச்சு, தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்கே கேட்ட பேச்சிலே வந்து வடிவுகரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம். ஆமாம், பிரமாதம். உங்களுடைய பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தாரு, அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார், செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாளுவதில் மிகவும் வல்லவர், அன்பில் வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார். செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில், ரொம்ப நான் எனக்கு உங்கள் எல்லாம் தாண்டி அவர் பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய அது பெரிய மூத்த சகோதரனை போல் ஒரு தகப்பன் சாணத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார். வெற்றி சார் வந்து குதிச்சுக்கிட்டே இருந்தார். அது மாதிரி எனக்கு உங்களை பற்றி முழுசாக எதுவும் தெரியாது, பட் ஆனால் கேட்குறதுக்கும் கடைசியில் வடிவுகரசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஓகே இங்கேருந்து வந்துவாங்கன்னு. ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளோ நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்லேருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது, இவ்வளோ நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தம்போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி ரீச் பண்ண போகிறோம், அதோட ஏற்ற இறக்கம் எங்கே இருக்குதுன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒருத்தருக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கமாடா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு சீனுக்குள்ளே அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக கதையின் நாயகனாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுக்கு வந்து உடைச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது. விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல் ஒரு படம் வர்றதும், அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷனில் இவன் வினோத்தோட படம் அது வர்றதும், அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலரோட முதல் வசனத்தை போல் இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்க நான் நம்புகிறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு நான் அதை பார்க்குறேன். அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான். நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க வளர்க நல்லா இருப்ப நீ. இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறையிலேருந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படி தான் போட்டு நிறையா ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வரட்டும்.
வர்ற பஸ்ஸு 1 2லாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ்ஸில் இருந்து ஆள் வரட்டும். நீ வாழ்க. நன்றி. வந்து நான் இருக்கும். நன்றி. தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நாள் இந்த பயணத்தில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாக சூரியனை மாறி இருக்காரு. ஸோ சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. 2 பேர்ட்டேருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள் சேதோனன்ட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கேனன்ட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நான் தம்பிக்கிட்ட இருந்து அவரோட டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு. எஸ்கேனன்ட்டு டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து ஹீரோ சூரியனை ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லைன்னா பார்ட் 2 பண்ணணும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வு சங்கம். அதுல அவரும் தானே ஹீரோ. இல்லண்ணே, அவர் இல்லண்ணே, அவர் வந்து உங்க ரோல் பண்ணோம் அப்படின்ற. அவர் ரோல் யாரு? போஸ். நீங்க கேளுங்கண்ணே, போஸ் பாண்டே யாரு நான் பண்ணுவா? தம்பி நானே பண்ணிடுறேன். டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன். பாத்தீங்களா? அதை கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்ண, விஜய் ஹீரோ, அவன் பண்ண மாட்டேன். நீங்க வேற ஏன்ல தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி அங்கே பண்ணட்டும். சரிண்ணா, ஓகே ஓகே. மாமா படம் வந்து சூது கவும். ஏய் ஓகேண்ணே. கூடு விட்டு கூடு போயிறாரு சூரியண்ண. ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில் உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 புடி தம்பி உடம்புக்கு போண்ட ஒரு 10 புடி சட்டை போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆமாம், எல்லாம் ஒரு எப்படி ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. எல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்கில் போட்டு நான் பாட்டுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிருவேன். மாமா உடம்புக்கு போண்ட இங்கேயும் அதே மாதிரி நிறையா பேர்ட்டு அட்வான்ஸ் ஆகணும் இல்லாமல் இந்திய பக்கம் போயிட்டு வளைச்சு பாம்பே பக்கம் ஒரு 10 சக்கை வாங்கிட்டு அப்படி ஆந்திவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போகிற போக்கில் ஷாருக்கான வா மச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அப்படி வந்துடுவேன். பேசிட்டு அவன் தான் நம்ம வந்துடுவோம். அதுக்கப்புறம் மறுநாள் இவங்க தானே, நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தானே பார்த்துக்கிற போகிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேச அவங்க பாடு. ஸோ இப்போ ஹீரோ சூரியனனுக்கு ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு டிப்போ இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற கோட்டோ ஏதோ ஒன்று சேது ஒன்று ஒரு விஷயம், எஸ்கேன்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸாக இல்லை ஃப்ரெண்ட்லியாக அன்பா எது வேணால் சொல்லலாம்னா ஒரு ஷேர் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? சேதன் ஒரு விஷயம். நான் தான் பெரியவரோ. இந்த கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்கள் ரொம்ப சீனியர் மாதிரியும் இவன் ஏதோ எல்லாம் ஒன்றா வந்து தான். அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த எஸ்கே ட்ராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையே இல்லை. அப்புறம் உண்மையில நிறைய பேர் பேரன்பு வச்சுருக்காங்க. தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது. நீ வாழ்க்கை நல்லா இருப்பேன். நன்றி. பயம் அவசியம் இல்லாது. ஸோ நீங்கள் போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சி சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை என்னவா பார்க்குறோம் தான் இந்த மேட்ரு. அதனால் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாமா. எஸ்கேண்ணா அட்வைஸ்லாம் சொல்கிறல அட்வைஸ் இல்லைண்ணா, ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்பா ஒரு அன்பு அண்ணனுக்கு நீங்கள் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும், கிளியராக தான் போயிட்டு இருக்காரு. நீங்கள் அவர் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம் எங்கள் 2 பேருக்கு ஏதாவது இல்லைடா, இப்போ நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்கள் வந்து சின்னதாக ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு சிவா தெரியும்ல? எனக்கும் தெரியும். இங்க பாருங்க, அதான் எனக்கு அதான் புரியுது. சைதாப்பேட்டையில் வெண்ணிலா கபல் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடித்து பேசியிருக்கோம். நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாகனா கூட சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமாக அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால் எங்கள் 2 பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட்மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நீ அண்ணன் இல்லைண்ணே, நம்ம சொல்றேன் சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி தம்பி போஸ்ட் பண்ணி கூட இருந்திருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் எதுனாலும் அட்வைஸ்லாம் இல்லை. இன்னும் நீங்க மேலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறினோம்னா எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன். இதை நான் சொல்வேன். ஒரே ஒரு ஃபைனல் ஆசை. சூரியனோட ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்போ எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணுன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, 2 பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமாக சூரியனுக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எதுவும் இருக்காது. ஸோ ஃபோட்டோ டு பி ஃப்ரேம்ட் ப்ளீஸ். சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா?
லார்க் ஸ்டுடியோஸ் வழங்கும் திரு குமார் அவர்கள் வழங்கும் கருடன் இந்த ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச்சை சிறப்பாக அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. படம் வேர்ல்டு வைட் மே 31 ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருடைய அன்பு மாதிரும் அதற்கு எப்பயும் போல் தேவை. தேங்க்யூ ஸோ மச். அந்த நேரத்தில் ஒரு பெரிய 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 நன்றிகள் என்டையர் டீம் சார்பாக வெற்றிமாறன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கவங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க மட்டும் ப்ளீஸ் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டிங்கன்னா